Dear friends, நான் இந்த ஷீட்டில் டேட்டாவை என்ட்ரு பண்ணியிருக்கிறேன். டேட்டா என்ட்ரு ஆகிருக்கிற ஏதாவது ஒரு செல்லை கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் இந்த செல்லை கிளிக் பண்ணவொன்னே இந்த செல் உள்ள என்டையர் ரோவும் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகுது. இப்போ வேறு ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். இந்த செல் உள்ள என்டையர் ரோவும் க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகுது. இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நாம் ஒரு செல்லை செலக்ட் பண்ணும்போது அந்த செல் என்ட்ரு ஆகிருக்கிற என்டையர் ரோவும் ஹைலைட் ஆகிற மாதிரி செய்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒர்க் புக்கில் ஷீட் 1 ஷீட் 2ன்னு 2 ஷீட் இருக்குது. ஷீட் 1ல் நான் டேட்டாவை என்ட்ரு பண்ணியிருக்கேன். இதில் என்ட்ராக இருக்கிற என்டையர் டேட்டாவை செலக்ட் பண்ணணும். டேட்டா என்ட்ராக இருக்கிற ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிவிட்டு கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு ஏ பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது டேட்டா என்ட்ராக இருக்கிற எல்லா செல்ஸும் செலக்ட் ஆகிடும். இப்போ ஹோம் டேப் உள்ளே போய் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கை ஓப்பன் பண்ணி இதில் நியூ ரூலை கிளிக் பண்ணணும். இப்போ நியூ ஃபார்மேட்டிங் ரூல்னு ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் உள்ள ஃபார்முலாவை என்டர் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு செல் bracket open double quotation mark open row double quotation mark closed bracket closed equal to row bracket open bracket closed. இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை என்டர் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா ஃபார்மேட் செல்ஸ்னு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபில்லை செலக்ட் பண்ணி நமக்கு தேவையான கலரை சூஸ் பண்ணணும். நான் இந்த லைட் க்ரீன் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். மறுபடியும் ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் செலக்ட் பண்ண அந்த செல் உள்ள என்டையர் ரோ செலக்ட் ஆகிருக்கு. இப்போ ரோ நம்பர் 2ல் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆக மாட்டேங்குது. இப்போ நான் அதை கீழ் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் மேல் நோக்கி ஸ்க்ரோல் பண்ணுறேன். நான் செலக்ட் பண்ண இந்த செல் உள்ள ரோ இப்போ செலக்ட் ஆகிருக்கு. இப்போ வேறு ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆக மாட்டேங்குது. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு மறுபடியும் அங்கே பார்த்தாக்கா அது க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகிருக்கு. நாம் செலக்ட் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக அந்த செல் உள்ள ரோ என்டையர் ரோ செலக்ட் ஆகிற மாதிரி செய்கிறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு டெவலப்பர் டேப்பை ஓப்பன் பண்ணணும். நார்மலாக டெவலப்பர் டேப்பு இந்த ரிப்பனில் இருக்காது. இதை இங்கே கொண்டு வரணும். இதை எப்படி கொண்டு வர்றதுங்கிறத பற்றி இதுக்கு முன்னாடி வேறு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் டெவலப்பர் டேப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் விசுவல் பேசிக்கை கிளிக் பண்ணுறேன். நாம் டேட்டாவை ஷீட் 1ல் என்ட்ரு பண்ணியிருக்கோம். அதனால் நான் இங்கே ஷீட் 1 டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த பாக்ஸ் உள்ள தெரிகிற ஆரோவை கிளிக் பண்ணி இதில் ஒர்க் ஷீட்டை செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கோடை என்டர் பண்ணணும். இதுக்கு கோடு அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் நான் டைப் பண்ண ஆரம்பித்த உடனே ஒரு மெனு தெரியுது. இதில் ஸ்க்ரீன் அப்டேட்டிங்கை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். அடுத்து ஈக்குவல் டு சிம்பிளை என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ண உடனே ஃபால்ஸ் ட்ரூன்னு 2 ஆப்ஷன் தெரியும். இதில் ட்ரூவை டபுள் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணணும். இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இதையும் க்ளோஸ் பண்ணணும். இப்போ ஒரு செல்லை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே அந்த செல் உள்ள என்டையர் ரோவும் ஆட்டோமேட்டிக்காக க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகுது. இந்த ஃபைலை நாம் சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹைலைட் ஆக விரும்புனீங்கன்னா இதை மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்காக சேவ் பண்ணணும். அது எப்படி செய்கிறதுங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபைல் மெனுவை ஓப்பன் பண்ணி இதில் சேவ் ஆசட் செலக்ட் பண்ணிவிட்டு நாம் எந்த இடத்துல இந்த ஃபைலை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணணும். நான் டெஸ்க்டாப்பை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபைலுக்கு ஏதாவது பேர் கொடுக்கணும். பேர் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் டைப் வந்து எக்ஸல் ஒர்க் புக்குன்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதில் எக்ஸல் மேக்ரோ எனேபிள்டு ஒர்க் புக்கை செலக்ட் பண்ணி இதை சேவ் பண்ணணும். இந்த மாதிரி சேவ் பண்ணால் தான் நாம் மறுபடியும் அந்த எக்ஸல் ஃபைலை ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி நாம் செலக்ட் பண்ணுற செல் உள்ள ரோ
க்ரீன் கலரில் ஹைலைட் ஆகும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.